இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவளை, மேலும் எனக்கு முன்னால் உரையாற்றிய என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் பேரரசு அவர்களே, அவருக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நானும் எப்ப பார்க்கும் போதும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், எப்பயா சேவை செய்யறோம், எப்பயா சேவை செய்யறோம். அவர் அண்ணன் அடுத்த படத்துல என்னன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார். அதனால அவருக்கு அதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன்னா நான் அவர் ரொம்ப வளரும் காலத்திலிருந்து பார்த்திருப்பதனால் எனக்கு பெரிய உறவுக்காரர் என்று கூறலாம். இப்படி பேரரசு அவர்களுக்கும், மேலும் சோனியா அகர்வால், அது தமிழ் தெரியும் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பாட்டுக்கு தமிழ்ல பேசினேன், ஆனா சிரிச்சுக்கிட்டே இருந்தது. அதான் அவங்கிட்ட பிடிச்ச விஷயம். நல்ல நடிகைன்றதுக்கு அதுக்கு இப்படியா நம்மளை போட்டு கொண்டு விடுச்சது. அப்புறம் தான் கேட்டேன், ஏமா அவனுக்கு தமிழ் தெரியுமா? புரிஞ்சுக்கிறேன் சார். ஓ, அதுக்கு தான் சிரிச்சுட்டு இருந்தீங்க. ஏன்னா சிரிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே சொல்லலையே நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக ரொம்ப ஒரு அற்புதமான நடிகை. அதே மாதிரி ஏன்னா நான் அவங்கள ஒரு படத்துல கேட்டாங்க, நான் சொன்னேன் எனக்கு தெரியாதியா, இதுவரை தெரியும்னு சொல்லிட்டு இப்ப மீ2ல போட்டுற போறாங்க, அது எனக்கு தெரியாது. என்ன அப்ப தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப தைரியமா தெரியும்னு சொல்லுவேன். ஏன்னா பார்த்துருக்கேன்ல. அது மாதிரி இந்த படத்துல இருக்க கேமராமேன் சோனாலாம் உங்களுக்கு சொல்லி அறிமுகப்படுத்த தேவையில்லை. சோனா அவர்களாகட்டும், மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமா இருந்தாரு. அவருக்கு வரும்போதே பார்த்தேன் நான், இந்த ஒரு இது மாதிரி மங்கிக்குள்ள மாதிரி போட்டு வந்தார். என்ன அவருக்கு இப்போ குளிர் ஜுரம் வந்திருக்குன்னு படம் ரிலீஸ் ஆகி ஓடணும், அப்புறமா தானே குளிர் ஜுரம் வர முடியும், இப்போ ஏன் குளிர் ஜுரம்? அதனால் நல்ல ஒரு இளைஞர், நல்ல பாட்டெல்லாம் போட்டிருக்காருன்னு முதலே சகோதரர் கதாநாயகன் விநாயகர் அவர்கள் அவர் நிறைய போட்டு காமிச்சார் பாட்டெலாம். அப்போ நான் நேரம் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அவருக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த கேசட் வெளியீட்டு விழாக்கெல்லாம் பொதுவாக நான் கேட்டேன், நான் பாட்டுக்கு வேணாங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு பேசி தொலைஞ்சாகணும். அதை பேசி தொலைஞ்சாதான் அதில் வராத இப்படி பேசிவிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஏன்டா நான் வரலப்பான்னு சொன்னேன். இருந்தாலும் சிறு படங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் நீங்க வந்திருக்கேன். நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறேன் என்னை பத்தி. ஏன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நடிச்சிட்டு இருக்கேன். திருத்தந்தியை திறந்தா ஒன்று சிந்து பார்த்து வரோம், இல்லைன்னா ராதா ரவி வரோம். அப்படி ஆயிடுச்சு. எல்லா படத்துலையும் வந்துகிட்டு இருக்கேன். சரி ரைட், இதெல்லாம் சினிமா தானே. அது அடிக்கிற காலத்துல எச்சல் நம்ம கோபுரத்தில் இருப்போம், அடுத்த காலத்துல கீழே வந்துடுவோம். இது என்னுடைய தந்தையார் சொல்லிட்டு இருந்தேன். அதனால இதெல்லாம் மைண்ட்ல ஏற்றிக்க மாட்டேன் நான். போஸ்ட்ல போடுறாங்க, இல்லை இல்லை அதை பற்றி கவலை இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட இந்த மாதிரி சின்ன படங்கள் வரணும். நான் போய் நடிக்கும்போது பார்த்தேன், இந்த இயக்குனர் ஆகட்டும், மற்றும் இப்போ சங்கர் வந்திருக்காரு, பவர் ஸ்டார் வந்திருக்காரு, மற்றமுள்ள நிறைய சிந்து அவரெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர். டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு அசோக் ராஜ் அவர்கள், ஃபைட் மாஸ்டர் வந்திருக்காரு. அதனால இந்த பேர்லெல்லாம் நான் ஏதாவது விட்டுட்டேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. உதட்டளவில் விட்டு விடுவேன், உள்ளத்தளவில் விட மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். இந்த படத்தை இந்த இடத்த அளித்திருக்கும் இந்த நிர்வாகத்திற்கும், மேலும் இங்கே வந்திருக்கும், அதான் நம்ம எப்பவுமே சொல்லுவேன், இன்னைக்கு சினிமாவில் இருக்கிறேன்னா இந்த இன்டர்நெட் ஆளுங்களாக தான் இருக்கேன். சினிமாவில் நிறைய படம் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். அதனால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இங்கே வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, சகோதரர் சொன்னார், பேரரசு சொன்னார், இழந்து விடாதீர்கள்ன்றதை பற்றி சொன்னார். அவர் ப்ரொடியூசருக்கு சொல்லணும், பணத்தை இழந்து விடாதீர்கள் முதல்ல. ஏன்னா இந்த இழப்பு விடுங்க, இது மாவும் முக்கியம். ஒரு குடும்பமே ரோட்டுக்கு வந்துருது இல்லை, இதாவது பரவாயில்ல. 10 வருஷம் கழிச்சு சொன்னா ஜனங்க நம்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இழந்துட்டேன் அப்படின்னு ஐயோ
ஏன்னா இவனுக்கு தெரியாம போயிடுச்சு இவங்க அது கரெக்ட் தான். அதெல்லாம் சட்டங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வரும். அப்புறம் போற போக்கில் ஒரு பொண்ணு என் பேரை தட்டி விட்டு போயிட்டான். அப்ப ஏண்டன்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணி மச்சான் கூகுளில் வந்துட்டா நீ வந்துட்டான்னு. அதான் சொன்னேன், டே வாழ்க்கையில வந்து ஒன்னு கோட் சேவா இருக்கணும், இல்லைன்னா காந்தியா இருக்கணும்டா, ஏதோ ஒன்று பேர் வந்துக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொன்னா. அப்போ என் ஃப்ரெண்டு வக்கீல் அவன். அப்புறம் சொன்னான், நீ ஒரு நான் எதுக்கிட்ட கொடுக்குறேன் கேட்டா, நான் வந்து அவங்க வந்தாங்க, நான் கருத்துக்கிட்டேன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அது என்ன என்ன சொல்லியிருக்காங்க கேட்டேன். இல்லை உன்னை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்ல, கேவலன்றான். வந்து பார்த்தாங்க போயிட்டாங்களா, என்னடா இது ஒரு கம்ப்ளைண்ட்டா என் மேல? எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம். உண்மையாக சொல்றேன், நம்மளே நம்மளை வந்து செருப்பால் அடிச்சுக்கிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரு கெட்டு போன கூத்தாடி கொண்டாட்டம், ஆனா கூத்தாடி கொண்டு போயிட்டா முடிஞ்சது, ஊருக்கே கொண்டாட்டம், எல்லாரும் கைத்தட்டி ரசிப்பாங்க. இதெல்லாம் இல்லாததுனாலதான் இந்த ட்விட்டரு, இந்த சனிய ஃபேஸ்புக்கு, இந்த செல்போனு இதெல்லாம் இல்லாததுனாலதான் புரட்சி தலைவர் முதலமைச்சராக மாறினார். அதுக்குதான் நான் மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கேன், வர முடியாதுரா முதலமைச்சரா, வர முடியாதுரா. நீங்க என்னதான் வந்து இந்த பெண்களுக்காக நான் பாதுகாப்புக்காக இதை நான் பாராட்டுகிறேன் சொன்னா கூட நீ வர முடியாது. ஏன்னா அடுத்தது உன்னை பத்தி வரப்போகுது. இது வார்னிங் நான் சொல்றேன், இதெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்க கூடாது. இது சட்டம் வந்து கொண்டு வந்தவங்க 4 சாமியார் கொண்டு வந்ததுனால அது சட்டமாயிடாது, அதெல்லாம் தவறான விஷயம். இதெல்லாம் வந்து பிளாக்மெயிலிங் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நான் வந்து வக்கீலுக்கு படிச்சேன், எனக்கு தெரியும் எல்லாம். ஒன்னும் செய்ய முடியாது யாரும், சும்மா இப்படி போற போக்குல சொல்லிட்டு போறது. இப்ப நானும் போற போக்குல ஒரு 2 பேரை சொல்லிட்டு போறேன். எல்லாருக்கு கருது, ஜனங்க நம்புவான் ஏதாவது. அவனுக்கு இன்னைக்கு ட்விட்டர் ஓபன் பண்ணா ஒரு சந்தோஷமான விஷயம். அதான் ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் நீங்க ட்விட்டர்ல பதிவு பண்ணேன்னு. நான் என்னடா ட்விட்டர்ல பதிவு பண்ணாதான் புரியாம ஒருத்தன் தலைவன் சுத்திட்டு இருக்கான். ட்விட்டர்ல பதிவு பண்ணா வர முடியாது. அவர் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு ஒரு கல்லூரி. நான் அவரை பத்தி பேச வரல, இதுதான் படிச்சதுனால சொல்றேன். எனக்கு யாரும் தொண்டர்கள் தேவையில்லை, எல்லாரும் தலைவர்களாகத்தான் வர வேண்டும். கிழிஞ்சுதான் ஏடாவது எல்லாரையும் தொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. வேலையை பார்ப்போம். படம் எடுத்த படம் நல்லா ஓடுதா, அந்த ப்ரொடியூசர் பணத்தை போட்டவன் இழக்காம அவனை காப்பாத்த பாரு முதல்ல. அதை விட்டுட்டு மற்ற கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா எப்படியாது? எவையா கண்டுபிடிச்சான்னு தெரியல. உடனே ஒரு பத்திரிகை, நான் சொல்றேன் பெரிய பத்திரிகையை சொல்றேன், நான் ஆதரவு தெரிவிச்ச பெரிய பத்திரிகையை என்னை பத்தி அவங்க திட்டி எழுதினாலும் பரவாயில்ல, பெரிய பத்திரிகையே அதுக்கு ஒரு பக்கத்தை போட்டு அவர் ஆதரித்தார் இவர் ஆதரித்தார். ஒரு பொம்பளை வடநாட்டுல இருந்து காரி துப்பி இருக்கா, அப்ப ஆம்பளைங்களுக்கு என்னடா பாதுகாப்புன்னு கேட்கறான் அவன். இங்க ஒரு ஆம்பளை கேட்கல, என்னடா இது நாடு? அது வேணா அந்த பெண்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாருன்னு இன்னும் எல்லாரும் உன்னை பார்ப்பாங்களா? இதெல்லாம் தவறான விஷயம். நீ ஆதரவு தெரிவிக்காம போய் இல்ல பேச்சு கூட எதிர்ப்பு தெரிவி, அதெல்லாம் கரெக்டு. சும்மா இது ஒரு வேலை இல்லை. ஜனங்களுக்கு காலையில டீ கடையில படிக்கும் போது அரசியலே விட்டாங்க, ஏன்னா அங்கேதான் ஒரே குழப்பமா இருக்கு, அதனால விட்டாங்க. அத இதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன கதையே பாக்குறாங்கய்யா, படம் ஓட மாட்டேதுடா, அதை பாருங்கடா முதல்ல. தியேட்டர்ல படம் ஓடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் சினிமா ஓட மாட்டுது, படம் இல்லை நமக்குலாம். எனக்கெல்லாம் நடிப்பு தவிர ஒரு தொழில் கிடையாதுடா, தொழில் தெரியாதுடா எனக்கு. படம் எடுக்கலாம்னா நான் வந்து 10 பேரை ஏமாத்தி எடுக்க தெரியலடா எனக்கு. எனக்கு நடிக்கிறதுல தான் ஜனங்களை ஏமாத்துவேன், அவ்வளவுதான். ஏன்னா அதுல ஏமாத்தினதான் ஜனங்க வருவான். எதுக்காக சொல்றேன்னா, இந்த அவதார வேட்டையெல்லாம் பாவம் அவன் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள கஷ்டப்பட்டு துடிச்சிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், இல்ல இவராகட்டும், டைரக்டர் சார்லாம். பையாத டைரக்டர் தான் 4 வார்த்தை பேசுறாரு. ஒருவேளை அதுக்காக தான் பேசினாருன்னு தெரியல. அங்க ஒண்ணுமே பேசல, அவர் ஷூட்டிங் டைம்ல ஒன்னும் பேசல. இங்க வந்துட்டு ஊரு என்ன கத்துறாங்க மனுஷன். அது அவரை பேச வைக்காதுன்னு சொன்னேன் நம்ம குழந்தைகிட்ட, ரொம்ப பேச வைக்காது. அவர் பேசினா இது ஏதோ கொச்சின்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது.
உண்மையில சொல்றேன், அவங்களாம் இங்கே வந்தது நல்லதுதான். இப்போதான் அங்கே வெள்ளம்லாம் அடிச்சு ஊரே அழிஞ்சு போய் கிடக்குதா. அதனால் இங்கே வந்தது நல்லதுதான். நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா, இப்போ இங்கே திருப்பி வெள்ளம் அடிக்கும், இங்கேயும் பிரச்சனை வரும். அப்படி சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். இருக்கா சொல்கிறேன். அவதார வீட்டில் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. அதுலேயும் நம்ம கதாநாயகன் நான் நடித்தவன் அவன் பயங்கர ஸ்பீடாக இருக்கான்ப்பா. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஓவர் ஸ்பீடு அவன். அந்த ஜீப் நிக்கிறதுக்கு முன்னாடி இறங்கிடுறான் ஜீப்ல. இப்படி ஒரு கதாநாயகன் நான் பார்த்தது. நான் ஒரு பெரிய கதாநாயகனோட தெலுங்கு படம் நடிச்சேன். தமிழ்ல வந்து நானும் என் மாப்பிள்ளை சத்யராஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே படத்தை தெலுங்குல பண்ணாங்க. அதுல நான் ஏறி நின்று லாரியில ஓடுற லாரியிலேருந்து என்னை ஹீரோ அடிச்ச உடனே கீழே விழுந்தேன். ஷார்ட்ல ஒரிஜினலா விழுந்தேன். அவர்ல ஒரிஜினல் செய்தியார். ஆமாம் சார். சொல்லிட்டு அடுத்த ஷாட்டு அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் இருக்கு. இப்போ ஏன் க்ளோஸ், அவர் அப்படி அடிக்கிற மாதிரி அவரு கட் 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 கட். அதில் இவ்வளோலாம் வேகமெல்லாம் கை வரக்கூடாது. நான் அப்படி ஹீரோலாம் பார்த்துட்டு இவன் என்னடா பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இறங்கிறான். ஐயோ, அற்புதமான ஒரு நல்ல உள்ளம் படைத்த தம்பி. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஹீரோஸோட அவன் தான் பெஸ்ட் ஹீரோ. இதை உடனே போட்டுருங்க. ராதாரவி தமிழ்நாட்டில் எல்லா ஹீரோ விட இவர் தான் பெஸ்ட் ஹீரோ. எதுக்கு சொல்றேன்றதை தெரிஞ்சுக்க. ஏன்னா சொல்றேன்னா, இன்னும் 6 படத்துக்கு ப்ரொடியூசர் வச்சிருக்காயா கையில. எதுவும் இந்த ஊருக்காரனே கிடையாது, எல்லாம் என்ஆர்ஐ ஆளுங்க தான். பிஜிபி மாதிரி ஆயிட்டாங்க. பிஜிபி எப்பவுமே அப்படிதான். அவங்களாம் அப்ப அந்த இடத்த விற்பாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணி வித்துட்டு இருக்காங்கன்னா என்ஆர்ஐ பீப்புளா அவங்க வந்து வாங்குவாங்க. நிறைய என்ஆர்ஐ பீப்புள் இருக்காங்க. இப்போ இவன் வந்து இப்படி பண்றாங்க. சினிமாவில் ரியல் எஸ்டேட் மாதிரி ஆரம்பிச்சிட்டான். ஏகப்பட்ட பேர் இங்கேருந்து பாஸ்போர்ட் வாங்கி துபாய் ஏறும் போதே பிடிச்சிடுறான் ஆளுங்களை. அப்புறம் போயிட்டு ஓகே 1 இயர் டைம் போ, எல்லாருக்கும் டைம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அவ்வளோ நல்ல இதயம் கொண்ட மனிதன், நல்ல மனுஷன். நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த படத்துல இருந்து சரவணன் ஒருத்தர் வந்து வரல பொழுது. சரவணன் வந்தானே, வரலையா சரவணன் அவன் வந்து அந்த டைலாக் ரைட்டர் பொழுது. அந்த டைலாக் ரைட்டருக்கு எப்பவுமே பிரச்சனை என்னென்னா, நான் பேரரசு தப்பாக எடுத்துக்கூடாது. டைலாக் ரைட்டர் அவர் எழுதின டைலாக் எதுவுமே யாருமே விட்டுறக்கூடாது. அது 2.5 பக்கமாக இருக்கும். நான் சொன்னேன், இப்போ எங்கேயாவது ஜனங்க ரெடியாக இருக்கான் 2.5 பக்கம் பார்க்க. பேசுறதுக்கு ஆள் இல்லை, அது வேற விஷயம். இங்கே உட்காந்து பார்க்கறதுக்கு ஆள் எங்கே இருக்கான்? வந்து முதல் நாளே 7 பேர் தான் உட்காந்துருக்கான். அவனையும் கிளப்பி விட்டுறீங்க நீ அப்படின்னு சொல்லுவேன். சரவணன் நல்ல பையன் தான். ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை நம்ம ஹீரோ தயார் பண்ணுவாங்க. அவன் அப்படியே சுட தண்ணி ஊற்றிட்டு நிற்கிறான் ஃப்ளோரில். ஃபைட் சீன்லாம் நான் தான் சொல்லிட்டேன், அவன் என்னை அடிக்கிற மாதிரிலாம் வரக்கூடாது. ஏன்னா அவன் பாட்டு அடிச்சுட்டான்னா ரொம்ப போயிடும். அப்புறம் ஒரு வார்த்தை சாரின்னு கேட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்க, அது வேற. வாங்கின நமக்குள்ள தெரியும். ஏன்னா இங்கே சம்பளம் வாங்குறதே கஷ்டமா இருக்கு, அதில் அடி வேற வாங்கிட்டேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு யூனிட்டோட நான் ஒர்க் பண்ணேன். இந்த படம் ஓடி நல்லபடியாக ஓடணும். என்னன்னா டெஃபினட்டாக இப்பெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும், இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நண்பர் சொன்னார், இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க சார், சின்ன படம் வரத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்தால் நல்லது தான். அது மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு போது அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல படமாக கொண்டாந்து கொடுங்க. நல்ல படம்ன்றது சின்ன படமாக இருந்தால் ஒரு 4-5 நாள் ஓடினா போதும். அதான் நல்ல விஷயம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ப்ரொடியூசர் என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் ஹீரோ. அவர் வந்து மொல்லமாக பேசுவார். பெரிய ஆச்சரியமே என்னன்னா, 50,000 2 வாட்டி எண்ணுவார், 1 லட்சம் ரூபான்னு சொல்லுவார். எப்படி அது 50,000 ரூபாய் சார்? 2 தடவை இந்த வாழைப்பழ கதையிலேயே சொல்லுவார். அது நம்ம ப்ரூவ் பண்ணி புரிய வைக்கிறதும் கஷ்டம். அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டாருன்னா அதை விட கஷ்டம். ஏன்னா அது 2 நாள் ஓடி போயிடும், ஷூட்டிங் நிற்குது. இது எதுக்கு சொல்றேன்னா, இனிமேல் வந்து ஆனால் நம்ம ஹீரோ விநாயகெலாம் நான் நம்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்க.
இனிமேல் என்ன கூப்பிட்டா அண்ணா அண்ணா அப்புறம் நல்ல ஹோட்டல்ண்ணே வள்ளிய ஹோட்டல்ண்ணே இந்த நடுநூறு மலையாளத்தில் போடுறாங்களா நமக்கு ஒத்துக்கிற மாதிரி தலையாட்ட வச்சுட்டானுங்க. வள்ளி ஹோட்டல் நான் எனக்கு உடுமலைப்பேட்டையில் தெரியாத இடம் இல்லை, பொள்ளாச்சியில் தெரியாத இடம் இல்லை. இவன் அதோட புதுசாக ஒன்று சொல்லுவான், அது ஒரு ஹோட்டல் இப்படி இப்படி. அப்புறம் போய் பார்ப்பேன், ஓகே தப்பு இல்லை, நம்ம என்ன பட்டா போட்டா தங்குறோம், ஒரு 10 நாளைக்கு தங்க போகிறோம் வந்துட போகிறோம், சொந்த விடாது இருந்தாலும் சரி அவங்க வசதிக்கு ஏற்ற ரூம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இப்போ வழி கேட்கறது சைக்கிள்காரங்கிட்ட கேட்கக்கூடாது, காருக்காரன். ஏப்பா இந்த இப்படி போகுமா வழி, அவன் நான் அப்படி தானே வந்தேன் எல்லாம் போவோம், இவன் வந்தது இவ்வளோ இடுக்கில் வந்துட்டான், நம்ம வச்சிருக்கிறது பெரிய காரு, நம்ம போய் கேட்கலாமா அவங்கிட்ட? நம்ம என்ன சின்ன லாரிக்காரங்கிட்ட கேட்கணும், ஏப்பா இது வழி வருதான்னு. நான் கேட்டது முட்டாத்தனம், அதுக்கு நான் என்ன செய்யறது? அதனால நான் என்னையன்னு வந்துக்கிட்டு இனிமேல் வந்து விநாயகர் வரும்போது நான் ஒரு லாரிக்காரனை கூப்பிட்டு வச்சுக்குவேன். ஏடா ஐயோ 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 எங்க இருந்தாலும் லொக்கேஷன் கிடைச்சது பிச்சு எடுத்து விடுவாப்புல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கர், அற்புதமான கேமராமேன்லாம் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவு கேமராமேன் வந்து வாயை திறந்து பேசுறதே கஷ்டம். அவன் எப்போ கோபமாக பேசினானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் கேமராமேன் பல பேர் சில டைமில் லைட் பாய்ஸ்கிட்டையாவது கோபமாக பேசுவாங்க, யார்கிட்டையும் பேசுறதே இல்லை. ஏன்னா அவர் கீழே இருந்து வந்ததுனால அவருக்கே எல்லாம் தெரியும், டக்குன்னு லைட்டை தூக்கி வச்சுடுவார். அதனால ப்ரொடியூசருக்கு லாபம், ஒரு லைட் பாய் கட்டு. அப்படி எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்த இந்த ஹோல் யூனிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். திடீர்னு சொல்லுவார் ஹீரோ எனக்கு, ஆனால் அவ்வளோ ஒரு செட்டு ஒன்று ரெடின்னு. அங்கே பார்த்தா செட்டு எந்த காலத்தோட செட்டு போ ஏவிஎம்மே பயப்படுறாங்க, என்னன்னா இவன் சர்வசாதாரமாக சொல்கிறான் அப்படின்னு. அங்கே போனால் ஒரு ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்கான் ரெடியா அங்கே. அதுதான் ஆச்சரியம். எப்படியோ இந்த தமிழில் எப்படி இந்த தமிழில் பேசி ஆளுங்களை பிடிச்சிருக்கான்னா ஆச்சரியமா இருக்கு. நான் பார்க்காத உடுமலைப்பேட்டை கிடையாது, அவ்வளோ பிரமாதமான ஒரு நல்ல ஒர்க்கரு, டே அண்ட் நைட் ஒர்க்கர், ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அவ்வளோ ஒரு நல்ல அற்புதமான மனிதன். இதயத்துக்குத்தான் இந்த படம் போட வேண்டும், இவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு இந்த படம் போட வேண்டும். ஏன்னா இந்த படம் ஓடினா இன்னும் குறைஞ்சது ஒரு 10 ப்ரொடியூசர் இழுத்துட்டு வந்துடுவான், விடமாட்டான். ஆனா நம்பி போலாம். ஒரு விஷயம், நாளைக்கு கொடுக்குறேன் பணம் அதெல்லாம் கிடையாது. கொட்டாய் விட்டா காசை கொடுத்துட்றான், புடி ஓடிப்போ. நமக்கு வேலை ஓவர், நம்ம பணத்துக்கு தானே போறோம், நம்ம என்ன கொள்கையோடவா வரோம்? இதில் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட் கவனிப்பு. என்ன கவனிப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பூரி இட்லி பொங்கல் அது இது நிறைய வச்சா நானே திட்டுவேன். அப்போ தானு சார் படத்துலேயே திட்டுவேன், ஏன் சார் இவ்வளோ டிஃபன், வீட்டில் நம்ம எவ்வளோ வாங்குறோம் சாப்பிட்றோம், 2-3 இட்லி வச்சா பெருசு, இல்லை ஒரு தோசை 2 தோசை வச்சா பெருசு, இங்கே 78 வச்சிடுறாங்க, தின்ன முடியாது அது அப்படின்னு சொல்லுவேன். அதனால அடுத்த தடவை நான் சொல்றேன், இப்பவே தம்பிக்கு விநாயக் அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மிச்சப்படுத்தலாம். இந்த படத்துல சாப்பாடுலாம் நல்ல நிறைய கொடுத்து எல்லாருக்கும் வேஸ்ட்னு சொல்ல. நான் உடனே எங்க நலபோக்கு யூனியன்ல இருந்து ஆகார ஆதரவு நம்மளை எடுத்து பேசுறாரு, அதல்ல, உனக்கு சம்பளம் கொடுக்கறோம், அதை குறைக்கலாமே, அவ்வளவுதான். அதெல்லாம் குறைச்சா நல்லது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாட்டில், அதெல்லாம் மிச்சம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பெரிய வாழ்வாயிடும். அதற்காக சொல்றேன், நான் நல்லதுக்காகதான் சொல்றேன், நமக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பேரரசர் சொன்னதை நான் அவர் சொன்னது அத்தனையுமே நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன்னா சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த கஷ்டத்தை வர சொல்லிட்டாங்க, இவங்களை கூப்பிட்டு எப்போ மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறது, நடு ஹால்லையா வைக்க முடியும், இல்ல நடு ரோட்லயா வைக்க முடியும் மேக்கப் போடுறது? தவறி ரூம்குள்ள வந்து டைரக்டர் வந்துட்டா முடிஞ்சது அவன் கதை. அவர் வந்தார், இப்படி கிள்னார் போட்டு, என்னடா தொல்லை. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மைனஸ், நம்மளுடைய வளர்ச்சிக்கு, சினிமா வளர்ச்சிக்கு மைனஸ். அப்போ ஹீரோவும் ஒரு ஹீரோயினையும் கட்டி பிடிக்கிறாங்களே, அவங்க போயிட்டு அந்த ஷாட்டில் அவர் கட்டி பிடிக்கும்போது கிள்னாருன்னா அது ஒரு நியூஸ். இப்போ
அதுக்கு ஒரு சட்டம். அதனால டைரக்டர் சொல்றது நான் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் டைரக்டர் ஆகுறாங்க. தயவு செய்து ஏதாவது பழிபாவத்தை போட்டு தொல்லை பண்ணாதீங்க எல்லாரையும். ஏன்னா அவங்களுக்கு படம் வர்றது ரொம்ப கஷ்டத்துல வராங்க. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னா ப்ரொடியூசரை தவறாக சொல்லவில்லை. அவர் கதாநாயகனுக்கு சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். அவன் கதையை 7 பேருக்கு சொல்றான். கேட்டு வாட்ச்மேன் கிட்ட ஆரம்பிச்சான், நான் வீட்டுக்குள்ள போய் வைக்க சொல்றான். அந்த படம் கிடைக்கிறதுக்குள்ள அவன் விடுற ரத்த கண்ணீர் உங்களுக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு, அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிற வரைக்கும். அதனால அவன் ஆகிற போது அவனை ஏதாவது ஒரு பழிபாவத்துல தள்ளி அவனுடைய தொழிலை கெடுத்துறாதீங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. இப்ப என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க, என்ன ரவி என்ன செய்யறது, இதுக்கு ஏதாவது ஒரு எதுக்கு ஒரு முடிவு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க ஏதோ பண்ணுங்க போங்கடா. நமக்கு ஆயிடுச்சு. நான் ஏறத்தால ரசஞ்சோறுக்கு வந்துட்டேன். அடுத்து மோர் சோறு இலையை மூடணும். 65 வயசு ஆயிடுச்சு. இப்பதான் சொல்லியிருக்காங்க என்ன பத்திய. எப்படின்னா ஒரு படத்துல ஒரு கிராமத்துல போகும்போது பேரரசு தாண்டி போவேன், வாரிகில்வா ஷூட்டிங்ல ராதாரவி நடிகனாச்சு, நம்மளை பார்த்த போறோம், கருப்பு நடி ஏத்திட்டு போவேன் கார்ல. தேவூர் வழியா போவேன். அதாவது நாகப்பட்டினத்துல சிக்கல் இது தேவூர்ல இருந்து வலிவலம் வரைக்கும் போகும். அப்போ போகும்போது தேவூரை கிராஸ் பண்ணும்போது ஒரு பழைய தேட்டர் இருக்கு. அதனால யாராவது பார்க்க போறாங்க நம்மள நடிகன்றது யூஸ்வலா கண்ணாடி ஏத்திக்குவோம்ல, அவங்க பார்த்தாதான் காசு, அது அப்புறம் தானே சொல்றோம், மூடிட்டு போறது. போகும்போது ஒரு தேட்டர்ல, இந்த தேட்டர்ல வாழை மரம்லாம் கட்டியிருந்தாங்க, தோரணையெல்லாம் கட்டியிருந்தாங்க. உடனே நான் சொன்னேன், ஏதோ படம் ரிலீஸ் பண்ணுங்கடா, புது படம். நிறுத்தி கேடுறான் என்ன படம். அந்த ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்பா என்ன படம்னு. மங்கையர் உள்ள மங்காத செல்வம்னு சொன்னான். நான் சொன்னேன், ஆமா மங்கையர் உள்ள மங்காத செல்வம் ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி எங்க அப்பா எல்லாம் நடிச்ச படம்டா. அதுக்கேண்டா வாழை மரம், அது இப்பதாங்க ரிலீஸ் ஆகுது. ஏண்டா மங்கையர் உள்ள மங்காத செல்வமே இப்பதான் ரிலீஸ் ஆகி ஜனங்க பார்க்க போறான், வாழைமரம் கட்டியிருக்கான். அப்புறம் நம்ம நடிக்கிற படம்லாம் வர்றதுக்கு எத்தனை கோடி வருஷமா ஆகுமோ எனக்கு தெரியலையாடா. அதனால கண்ணாடியில இறக்கி விடுங்க. இவங்களுக்கு நம்ம மூஞ்சும் தெரியாது, ஒரு மயம் தெரியாது. போட உண்மையில சொல்றேன், சினிமாவை சந்தோஷமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சில டைம்ல செக்கு கொடுப்பாங்க, அது வாவுசி செக் ஆயிடும். பேங்குக்கும் வீட்டுக்கும் பேங்குக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு இனிமையா. நடிகர் ஜெய்சங்கர், காலம் சென்ற ஜெய்சங்கர் கடவுள் மாதிரி அந்த ஃபீல்டுக்கு. அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பவே சொல்றோம், மொத்த செக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேல செக் இருக்கு, ரிட்டர்ன் செக். பட் அதை அவர் சந்தோஷமா சேர்த்து வச்சிருக்காரு. சொத்து சேர்த்து வைன்னா செக்கு சேர்த்து வச்சிருக்காரு. ஏன் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சினிமால நமக்கு குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 30 நாள் போய் ஏதோ குக்கிராமத்துல உட்காந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு பேசுறதுக்கு யாரு? கேமராமேன் பேசுவாரு, ஆர்ட் டைரக்டர் பேசுவோம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுவோம், அப்படி பேசுவாங்க. அப்புறமா கதாநாயகர் பேசுவாரு, கதாநாயகி பேசுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன தம்பி எடுக்கும்போது ஏன்டா படம் ஓடிச்சு. அப்ப எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இருப்போம், சாயந்தரம் ஷட்டில் ஆடுவோம். இப்படிலாம் இருந்த சினிமா போய் இப்ப எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவை பார்த்து. வேணாங்க, கதை போய் சொல்ல போனா அது ஏதாவது சொல்லிடுவாங்க. அதுக்கு என்ன செய்ய போற, தெருவில் கூப்பிட்டு உட்கார வச்சு கதை சொல்றான் டைரக்டர். ஏன்னா எல்லா ஜனங்க பார்க்கட்டும் நான் கரெக்டா இருக்கேன்னு. இப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படியா உருப்படுறது சினிமா. அதுக்காக சொல்றேன், எவ்வளவு இன்பமா இருந்துதான் என் படம் ஓடும். இன்பமா இல்லாம சண்டை போட்டுட்டு இருந்தா ஹீரோக்கும் டைரக்டருக்கும் தகராறு இருந்து எந்த படமும் ஓடினதா சரித்திரமே கிடையாதுடா. எல்லாம் ஒன்னா இருக்கணும். டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் சண்டை வந்து ஓடின இந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லு, ஓடவே இருக்காது. ஏன்னா புருஷன் முன்னாடி மாதிரி 2 பேரும், அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படம் ஓடும். அவங்க 2 பேருக்கு தான் தெரியும் என்ன எடுக்க போறோம், என்ன செய்ய போறோம்ன்றது. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் அப்படி பார்த்தா, பார்வை பார்த்தா தெரியணும்ல. நல்ல சினிமாவை கெடுத்துறாதீங்க. எதையாவது ஒன்று கூட இந்த படிச்சவன் மாதிரி வந்துட்டு இந்த இங்கிலீஷ் ஒரு நாலேஜ் நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ், இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ். அதை தெரிஞ்சுக்க, தட் இஸ் அ லாங்குவேஜ். எப்படி தமிழ் ஒரு லாங்குவேஜோ அது மாதிரி. அதனால
எதுவும் இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனே ஆங்கில பத்திரிக்கை ஒரு 4 பத்திரிக்கை இருக்கு, அதில் உடனே நோ ஐ திங்க் மேட் இஸ் வெரி குட் ஸ்டேட்மெண்ட் யூ சி அண்ட் ஆக்சுவலி அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் விமென் சோ என்னங்கடா டே ஏன்டா கெடுக்குறீங்க ஃபீல்டு. சினிமாக்காரன் நம்ம கொடுக்காதீங்கடா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. மீட்டு வந்து மந்திரிகளுக்கும் அதுக்கும் சம்பந்தம், புரியுதா? அது பெரிய இடத்து விவகாரம், நமக்கே அதெல்லாம். அதனால சொல்றேன், சளி வந்ததுன்னா துணி இருந்தா தொடச்சுக்க போறோம், இல்ல லுங்கி கட்டினா தூக்கிட்டு அப்படி இவன் தூக்கிட்டு இப்படி செய்யும் போது குடிஞ்சிய பார்த்துட்டு இவன் தூக்கி கட்டுறான்னா மூக்கு சிந்தத்துக்கு தூக்கணும்டா இல்லையா? ஒரு மனிதன் ரோட்டில் ஆடைகளோடு செல்ல வேண்டும், சட்டம், அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் ரூம்ல எப்படி குளிப்பான், பாத்ரூம்ல, அதை போய் எட்டி பார்த்துட்டியா நான் துணி இல்லாம குடிக்கிறேன்னா நீ ஏன்டா எட்டி பார்த்த? சட்டம் இல்லையா? அதனால எல்லாருக்கும் தெரியும், சும்மா போற போக்குல தட்டி விட்டா இனிமேல் எல்லாருக்கும் சொல்றேன். நான் நாளைக்கு பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு இந்த பேரரசு பேசுனதுனால எனக்கு வேகம் ஏறிடுச்சு. ஆனா நான் டெஃபினட்டா சொல்றேன், சித்தார்த்த ஒரு ஆம்பளை தாண்டா கதாநாயகன் சொல்லியிருக்காங்க, ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி விஷால் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. அவர் எப்படி இருந்தாலும் இந்த மேடையில் பேசும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கே சொன்னா அன்னைக்கே தீர்த்தலாம்ல, பஞ்சாயத்து பண்ணிடலாமே. 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் தேடணுமே. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இல்லையா? இல்ல இடங்கள் எப்படி இருந்தது, நானே 44வது வருஷம் எனக்கு சினிமாவில் ஏர்போர்ட்டில் சொல்கிறேன் சார், அந்த காலத்துலாம் நடிக்கும் போது பியூ சின்ன வருஷம் 44 வருஷம் தான்டா, இப்போ தான்டா நடிச்சுட்டு இருந்தேன். அந்த காலத்தில் நடிக்கும் போது நம்மளை இப்போவே அந்த காலத்துக்கு தள்ளிடுறான். இது 10 வருஷமா போய் எங்கே தேடுறது? சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் உண்மையிலே சொல்றேன். ப்ரொடியூசர் கவுன்சில் பதவியில் இருப்பவர்கள் கூட சில பேர் பேசியிருக்காங்க, அவங்களெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாருக்குமே சொல்றேன், நம்ம அப்படி சப்போர்ட் பண்றாலும் தப்பு இல்லான்னு நினைக்க கூடாது. அப்படிதான் ஒரு பொம்பளை ஆந்திராவில் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போய் இங்கே வந்துருச்சு, இங்க வந்து எல்லாரையும் கை காட்டுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன், இல்லைங்க அதோட விட்டாரு. சரி, உங்களை மட்டும் ஆம்பளைன்னு சொல்லிடுது, மற்றவனை எவனையுமே சொல்லியாடா, எல்லாம் துடிக்கிறானுங்க. அது வந்து இப்படி சொல்லிட்டு போகுது, இப்படி செய்ய சினிமா கசிங்க. தயவுசெய்து சொல்றேன், சினிமாவில் வந்து ஹீரோவா வந்து புரட்சி தலைவர் அவரை தெய்வமா பார்த்துட்டு அப்படியே பண்ணாங்கடா, கோவில் கட்டுற அளவில் போயிட்டாரு. உங்களெல்லாம் அப்படி பார்க்கணும், அதுக்காக சொல்றேன். நான்லாம் வந்து என்னை பார்த்தா கத்துறானுங்க ஜனங்க, ஏன்னா நான் வில்லன் நடிக்கேன், எங்க குடும்பம் வில்லனு, நாங்க கெடுத்தாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றான் நாட்டில். என்ன அது தப்பா சொல்றேன்னா? இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, எங்க அப்பா வில்லனு, நான் வில்லனு, எங்க அண்ணன் வில்லனு, எல்லாரும் வில்லன், குடும்பமே ISI முத்திரை வில்லனுங்க. நாங்க எங்களை பத்தி சொன்னோம்னா ஜனங்க ஒண்ணு இருக்கும்பா, ஆனா அவரு படத்திலேயே அப்படிதானே. ஏமா படத்துக்கு முன்னாடி கேமராமேன் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, லைட் பாய், இவ்வளவு பேருக்கு நடுவில் நான் ஏதாச்சும் செய்ய முடியுமாமா? அதை சொன்னா புரிய மாட்டேன், இருந்தாலும் நம்புறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் கோர்ட்டுக்கு போறது கூட தயார். நான் கோர்ட்ல போய் டெஃபினட்டா ஜட்ஜி கிட்ட சொல்லுவேன். ஆனா அவங்களுக்கு தெரியும் அது சினிமா வேறு, வாழ்க்கை வேறு, இல்லையா? சாமியாரா இருக்கான், அவனே கெடுக்கிறான், யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த சாமியார்கிட்ட போய் கும்பிட்டுட்டு வந்தவங்கலாம் சொல்றாங்க, இவருக்கு எடுத்துட்டாரு, அவருக்கு எடுத்துட்டாரு. நீ போனிய அவருக்கு எடுத்தாரா, அதை சொல்லுங்க. நான் சொல்றேனே, என்ன எனக்கு இதனால என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த ஸ்பீச் எனக்கு தெரியாதா? அவுட்கம் என்ன வரும்ன்றது எனக்கு தெரியாதா? ஒரு 4 நாளைக்கு ஓடும். என்னடா நியூஸ்னா என்னன்னு அர்த்தம்? NEWS, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், இதுல இருந்து வர செய்திகளுக்கு பேர் தான் நியூஸ். ஆனா இந்த நியூஸ் எத்தனை நாளைக்கு நிற்கும்? 4 நாளைக்கு தான் நிற்கும்.
எங்கள் அப்பா எம்ஜிஆரை சுட்டு விட்டாருன்னு பேப்பரில் போட்டான். ஜனவரி 12ஆம் தேதி போடுறான், 13ஆம் தேதி பேப்பரில் வருது, எம்ஆர் எம்ஜிஆரை சுட்டு விட்டாருன்னு வருது. எல்லாம் ஆடுது, கதி கலங்குது தமிழ்நாடு. 5வது நாள் நாங்கள் பாட்டு போயிட்டு வரோம், ஜாலியாக தான், யாரும் கேட்க மாட்டாங்க. சுட்டாரப்பா அப்படியே போயிட்டே இருந்து. இப்போ ஒரு சில பேர் சொல்கிறான், நான்ப்பா இப்படி சுட்டுட்டாருப்பா ஒருத்தன், இன்னொருத்தன் சரியா சுடலப்பா அவன். இப்ப அது ஒரு டாபிக் ஆயிடுச்சுடா நாட்டில். சுட்டதே எவ்வளவு பெரிய மேட்ரே இவ்வளவு ஒன்று ஆயிடுச்சு. இதெல்லாம் கழுத எத்தனை நாள் நிக்க போகுது? தெரிஞ்சுக்க வேணாம் வாழ்க்கைய. இதனால உங்களை தரம் தாழ்த்திக்காதீங்க. தயவுசெய்து முற்போக்கா இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களை சொல்லிக் கொள்க, காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். என் சகோதரியாவோ இதுவோ ஒண்ணு, அதெல்லாம் நான் சொல்றேன். தயவுசெய்து உங்களை தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். கேர் விஜயமா நடிகை, ஆனா அந்த அம்மா வந்து தேட்டர்ல அப்படி நம்ம வீட்டு தெய்வத்தில் நிக்கும் போது சாமி ஆடினாடா பொம்பளைங்க தேட்டர்ல, கடவுளா நினைச்சிட்டு ஆடினாங்க. அதுக்காக சொல்றேன். அதனால நம்மளை வந்து எப்படி பாக்குறாங்க அந்த மாதிரி ரூபத்தோட இருப்பவர்கள் நம்ம போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது. தயவுசெய்து சொல்றேன், உங்களுடைய வேல்யூஸை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம வந்து இப்படி பேசினா ஃப்ரீயா பேசினா இல்ல நம்ம ரொம்ப ஹைலி டேலண்டட் அண்ட் நாலெட்ஜபிள் நினைக்கிறீங்க. இந்த சொசைட்டிக்கு ஈக்குவலா நம்ம போயிடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க மொல்லமா டிப்ரைவ் ஆகுறீங்க, கீழே போயிட்டே இருக்கீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஒருத்தர் கூப்பிட்டாரு, உடனே அப்படியே நான் பேசிட்டேன். எப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாரு, விட மாட்டேன். இப்படி சொன்னா இப்ப இருக்கிற 7 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருவாயா, ஏன் நம்ம இப்ப ட்ரை பண்ண யோசிப்பானா இல்லையா? ஏமா சரி சொல்றேன், உங்களை நீங்க திறந்தாழ்த்தி நான் கேட்டுக் கொள்றதெல்லாம் கலைத்துறையினரை மட்டும் தான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவங்க பதில எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய குடும்பம் என்னுடைய இனம் வாழ வேண்டும், அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். தயவுசெய்து இதை வந்து செய்யாதீங்க. இப்படி இப்படி செய்யாம எல்லாருமே ஒன்னா இருக்க கத்துக்குங்க. எதுவாக இருந்தாலும் சரி, தண்டனை கிடைக்கும் வரை யாருமே குற்றவாளிகள் கிடையாது. தண்டனை கிடைக்க வேண்டும் அல்லவா, அதுவரை குற்றவாளி கிடையாது. அதனால் சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து நம்ம வந்து சொல்லிட்டோம், ஒண்ணு அவருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்கப்பா. எஃப்ஐஆர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அவ்வளவுதான். முதல்ல சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் என்கொயரி பண்ணமானா போலீஸ் என்கொயரி பண்ணி கேஸ் வரப்போகுது. கேஸ்ல சரி அது வாதாட போறோம். அது சிவில் கேஸ் ஆயிடுச்சுன்னா 45 வருஷம், கிரிமினல் கேஸா இருந்தா 7.5 வருஷம். இது நடக்கிறது கிழிஞ்சு போதுரா. செத்தவன் கேஸ் போட்டவன் செத்தான், பழி போட்டவன் சாவறான். அதனால சொல்றேன், வாழ்ற கொஞ்சம் சின்ன காலங்கள், லைஃபே ரொம்ப ஷார்ட். நடிகை ஸ்ரீதேவி இறந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளுக்கு பெரிய மகான் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் இறந்த உடனே ஸ்ரீதேவி இறந்ததை மறந்துட்டாங்க. அப்ப அர்த்தம் என்ன? சாவுக்கே லைஃப் ரொம்ப ஷார்ட்ரா, சாவுக்கே லைஃப் ரொம்ப ஷார்ட். அதுக்காக சொல்றேன், தயவுசெய்து சொல்றேன். இதெல்லாம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நான் அறிவுரை சொல்றேன். ஆஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்றேன். தயவுசெய்து இதை ஒரு நடிகர் திலகம் வாழ்ந்து கொண்டிருந்தால், புரட்சி தலைவர் இருந்திருந்தால், காதல் ஜெமினி அண்ணன் இருந்திருந்தால், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் இருந்திருந்தால், சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் இருந்திருந்தால், இவங்கெல்லாம் இருந்தா எடுத்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சீனியர்ஸ். அவங்க இல்ல. லட்சுமி நடிகர் SSR இல்ல, நடிப்பிசை புலவர் K. ராமசாமி, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது யாருன்னு. அதனால சொல்றேன், அவங்களாம் இல்ல. ஏதோ நம்ம இருக்கிற காலத்துல நம்மளாவது மரியாதையோட, நான் செத்த உடனே என் ஆத்மா சாந்தி அடையணும், என் ஆத்மா அலையக்கூடாது. இப்படி நம்மளை சொல்லிட்டாங்க, இந்த சினிமா இப்படி சொல்லிட்டாங்க, அலையக்கூடாது, நிம்மதியாக சாக வேண்டும். என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்ல. என் குடும்பம் நல்ல வசதியா இருக்கு. என் குடும்பம் என்றால் இந்த சினிமா குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதனால் சொல்லிக் கொள்கிறேன். நம்ம மரியாதையாக இருக்கணும். இப்ப நம்ம பிளேன்ல இறங்கும் போது, பிளைட்ல இருந்து இறங்கும் போது சொல்றான், என்னை பார்த்துட்டு பேசும்போது இல்ல, என்ன சார் நார் அடிக்கிறாங்க அப்படி சினிமால, எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? நம்மளை பார்த்து தலை நிமிர்ந்து பார்த்தது போக இப்ப அசிங்கமா பேசுறாங்க நம்மள. அதற்காக சொல்றேன், தயவு செய்து சாக்கடையில கள்ள தூக்கி போட்டுமே நினைக்காதீங்க. அது உண்மையிலதான் படப்போகுது.
நம்ம சினிமா வாழ வேண்டும் என்றால் இதெல்லாம் மூடி மறைக்க வேண்டும். மூடி மறைந்திருந்தால்தான் சினிமா நன்றாக இருக்கும். நடிகர்கள் என்பவர் யார்? ஏன் படம் ஓட மாட்டேதுன்னா, நடிகர்கள் என்பவர் பொட்டி உள்ள இருக்கிற வைரக்கல் மாதிரி ஜனங்க பூரா பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு காலத்துல. பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், டப்புன்னு திறப்பான், டக்குன்னு மூடிடுவான். ஆடாங்க பார்க்கலடா, அதனால்தான் படம் ஓடிச்சு. இப்ப ராதாரவி எங்க இருக்காரு? அண்ணா நகர் 2வது தெருல ஷூட்டிங். தெருவுக்கு வந்துட்டுமா முடிஞ்சது கதை. இப்ப அவன் சொல்றானே, அட்டடப்பா வச்ச உடனே சொல்றானே, உள்ள போறாங்க, குதிக்க போறான், ஜம்ப் அடிக்க போறான், ரோப் கட்டி இழுக்கிறான், எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வெளியே